ஆனா இந்த இந்த ஆளு பேசின வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சுருன்னு மண்டைக்கு ஏறிடுச்சு. எந்த தைரியத்துல ஒரு ஊடகத்தின் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நமக்கு இங்க இருக்கிற கேமரா தான் நமக்கு ஊடகம், இது வாயில பல லட்சம் கோடி மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து நேரடியா பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும், இது ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரிஞ்சும், இந்த ஊடகம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஐடி வேலை, ஐடி ஜாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்றான். அந்த பிச்சைக்கார மனிதன் அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான்னா பாக்குறவங்க எல்லாம் பிச்சைக்காரன்னு சொல்லுவானா? நாங்க இங்கேயே தான் படிச்சோம், இங்கேயே தான் வளர்ந்தோம், எங்களுக்கு எந்த திராவிடமும் சோறு போடல. எங்க அப்பா உழைச்சாரு, அப்பா ரயில்வேல ஜாயின் பண்ணாரு, ரயில்வேல வர்றது சம்பளம், அதை வச்சு எங்க குடும்பம் நல்லபடியா போச்சு. பட் எங்க அப்பா எங்களுக்கு சம்பளம், அவர் சம்பளத்தை அவரு காசை போட்டு எங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த மாதிரி எத்தனை அப்பாக்கள் தங்களோட அவங்களுடைய வேர்வையை சிந்து உழைப்பு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சோம், வெளியூர் போட்டும் வேலை செய்யட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும் அப்படின்னு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ அந்தந்த பெற்றோர்மார்கள் இவர் ஈஸியா இவர் போட்ட பிச்சையாமே, கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சையில தான் இப்ப இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. பிச்சைன்றது ஃபர்ஸ்ட் தவறான விஷயம். யாருக்கு ஃபர்ஸ்ட் பிச்சை போட்டிருக்கான்னு பாருங்களேன். போடுறது நம்ம தான் அரசியல்வாதிகளுக்கு போடுற பிச்சை இருக்காங்க. அவங்க சம்பளமே நம்ம கொடுக்குற காசு தான். அப்படி பார்த்தா நம்ம முதலாளிகள், இவங்க எல்லாம் உழைப்பாளிகள். அப்ப யாருக்கு பிச்சை போட்டா? இவனுடைய லாஜிக் படி பார்த்தாலே நம்ம தான் அவனுக்கு பிச்சை போடுறோம். இவன் பிச்சை எடுத்து ஒருத்தர் காலை பிடிச்சுக்கிட்டு மாசம் 5 லட்சம் சாப்பிட்றதாவும் 4 கோடியில வீடு கட்டுறதாவும் விஷயங்கள் வருது. அதுவும் நம்ம தகுந்த விஷயங்களாவே இருக்கு. தன்னோட சொந்த ஊர்ல 4 கோடியில வீடு கட்டிட்டு இருக்கான். திரு அண்டா செந்தில்வேல் அவர்களே, எந்த தைரியத்துல நீங்க பிச்சைன்னு சொல்றீங்க? அப்படி பார்த்தா நாங்க தானே உங்களுக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கோம். மாசம் மாசம் வாங்குற சம்பளம் நாங்க கொடுக்குற காசு தானே. அப்படி நாங்க போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற என் தங்கை தம்பிகளை, ஐடி ஊழியர்களை எப்படி நீ பிச்சைக்காரர்கள் சொல்லுவ? என்னமோ உங்க தாத்தா கடல்ல உப்பு எடுத்து அவரே வீடு வீடா டெலிவரி பண்ண மாதிரி எல்லாம் பேசுற. அப்படி பார்த்தா ஒரு வீட்டுக்கும் பிச்சை எடுத்துட்டு போனது யாரு? காசு கொடுத்து ஓட்டு பிச்சை கேட்டீங்களே, வீடு வீடா ஏரியாவுக்கு ரேட் வித்தியாசமா வச்சுல கேட்டீங்க. ஒரு இடத்துல 500, ஒரு இடத்துல 1000, ஒரு இடத்துல 5000. பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பாத்தீங்கல்ல. ஆனா இப்ப என்ன நடந்தது? கண்ல விரல விட்டு ஆற்றாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள்? தூக்கம் இல்ல போல இருக்கே. அவ்வளவு தூக்கம் இல்லாம பண்ணிடுச்சுல்ல தமிழக வெற்றி கழகம். சர்வசாதாரணமா நினைச்சிட்டீங்க. 2 வருஷம் ஆன கட்சி, என்ன தெரியும்? என்ன படிச்சுட்டு வந்தாங்க? கிரவுண்ட் லெவல் என்ன தெரியும்? என்ன கிழிப்பாங்கன்னு கிழிச்சாங்களா?